மை சேனல். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டடி டேபிள் ஒரு 1 மந்த்தாக க்ளீனே பண்ணல. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இதை கீழே கூட பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேன். பட் மேலே தொடுறதே கிடையாதுனால ஃபுல்லாகவுமே இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இருக்கிற பென் ஸ்டாண்ட், பென் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இந்த ஸ்பீக்கரு, தைலம், டைரி எல்லாமே இப்படி மேலேயே கிடந்துருந்துச்சு. எல்லாமே தெரியல யார் யார் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டடி டேபிள்னு பேர் ஆனால் குப்பை மாதிரி கிடக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு கிளாத் வச்சு சும்மா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு சும்மா ஸ்ப்ரே பண்ணி டஸ்ட் பண்ணேன். அது உங்கள்கிட்ட காட்டல. அண்டு ஃபுல்லாக நான் வால்பேப்பர் ஒட்டியிருந்தேன் என்னோடய ஸ்டடி டேபிளுக்கு. அப்போ கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் இருக்க ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா கொட்டி அது எல்லாத்தையும் தொடச்சி ஃபுல்லாமே வச்சுட்ருந்தேன். நான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷனையும் என் ஸ்டடி டேபிளுக்கு தான் பயன்படுத்தினேன். ஃபஸ்ட் இதில் பென்ஸ், இதில் ஸ்டாப்லர் பென்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த ஹிப்பி மேகியில் கொடுப்பாங்க ஒரு ஸ்டாண்ட், அதில் ஸ்கெட்சும் கலர் பென்சில்ஸும் போட்டு வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் இதில் க்ரையான்ஸ் அண்ட் இதில் கொஞ்சம் ப்ரஷஸ் அண்ட் ஸ்கெட்ச் மார்க்கர்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீ செயின். அண்ட் இது நான் பண்ண டெக்கரேஷன், இது நான் பண்ண கேண்டில். அண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னோடய டேபிள் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.